கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. மிகப்பெரிய லெவலில் யோகம் தான் நான் சொல்லுவேன். வெளிநாடுகளுக்கு போனாலும் நல்ல காசு பணம் பார்க்கலாம். அதே மாதிரி உள்நாட்டில் இருந்தாலும் நிறைய வாய்ப்புகளாக வந்து குவியும். மக்கள்கிட்ட போய் சேர்றது, அதே மாதிரி பாராட்டுகள், விருதுகள், நல்ல லாபம், தொட்டதெல்லாமே காசு அப்படின்னா கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது. சரிங்க. அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்குது. கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்க நிறுத்தி நிதானமாக முடிவெடுக்கணும். கிரக சூழ்நிலைகள் நல்ல அமைப்பு, மக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அதே நேரத்தில் நல்ல பரிகாரங்களும் பண்ணிக்கோங்க. சனியோடைய இது வந்து பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். ஆனால் 3 குடைவரும் 8 குடைவர் அஷ்டமாதிபதியும் 5ல் இருக்காரு செவ்வாய். அப்போ மீடியாவில் உங்களை பற்றி தவறான நியூஸ், சோஷியல் மீடியாவில் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிறது. அப்போது அது உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேலை செய்யும். ஸோ கன்னிராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கோங்க. என்னென்ன இது அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஆனால் கட்டாயம் பரிகாரம் பண்ணால் ஜெயிச்சிட முடியும். கைக்கு வர பக்கத்தில் இருந்து அப்படியே நழுவி போயிடும். அதனால் கன்னிராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. பொதுவாகவே கன்னிராசிக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் நினச்ச அத்தனை விஷயமும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். எல்லா விஷயங்களும் அடைய முடியும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.